எப்படி தல இருக்கு ப்ரோ? படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. இந்த அயர்லாந்து, இங்கிலாந்து, ஐஸ்லாந்து எதுவுமே செல்லாது. நாங்க தான் அங்க படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூஸ் பம்ப் தான். வேற மாதிரி இருக்கு ப்ரோ. கதையில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஒண்ணுமே சின்ன லாக் கூட ஆகல. படமே எல்லாமே வேற மாதிரி. ஃபுல் என்ஜாய்மெண்ட். கடையை க்ளோஸ் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு வந்தேன் நானு. எல்லாமே வேற மாதிரி. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ற மாதிரி இல்ல ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கே இருந்தது. எல்லாருமே பாக்கலாம் ப்ரோ. ஒண்ணுமே கிடையாது. வேற மாதிரி ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருக்கு. வந்து இது தமிழ் ஃபிலிமுக்கு வந்து புதுசா இருக்கு. வந்து இது வரைக்கும் தமிழ்ல எந்த படம் இந்த மாதிரி வந்திருக்காது. கல்ட் ஃபிலிம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வந்து எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஃபுல்லா யோகி பாபும் சரி எல்லாம் நல்லா தான் இருந்தது. வந்து இது அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் ஃபிலிம் பாருங்க. கொஞ்சம் புதுசா இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும். வந்து சிவகார்த்திகேயன் படம் பக்காப்பா. ஆமா ஃபேமிலியோட பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் காமெடி, செகண்ட் ஹாஃப் காமெடி, ஆக்ஷன், சாங்ஸ், படம் சந்தோஷமா சிரிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி வரலாம். ஃபேமிலியோட பார்க்கணும். ஆமா நான் இதான் சிவகார்த்திகேயன் படமே ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறேன். வந்து சந்தோஷமா முன்னாடி ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது கண்டிப்பா அயலான் ஒர்த்து. புது சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு. எஸ்கே நான் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு ப்ரோ. இப்போ ஒரு அங்க ஏலியனே இருக்காது ஒரு ரியலா நடிக்கும் போது. பட் இருக்க மாதிரி அவர் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எமோஷன்ஸா நல்லா கன்வே பண்ணிருக்காங்க. எல்லா கிரெடிட்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டருக்கு போகணும் ப்ரோ. எடிட்டர் யாருமே பேசவே மாட்டாங்க. எல்லாமே டேரக்டர்ன்றாங்க. எடிட்டரை பத்தி பேசணும். எடிட்டர் அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு. இதுல சிஜி எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷம் அந்த படம் டிலே ஆகி வந்ததுக்கு செம்ம ஒர்த்து. எல்லாம் செம்ம ட்ரீட்ஸ் எஸ்கே நான் ஃபேன்ஸுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வினரா கூட இருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவ்வளவு பிடிக்கும் ப்ரோ. நல்ல ஆக்சுவலா இந்த படம் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணிருக்காங்கல்ல. சோ அதனால யோகி பாபா அந்த ட்ரெண்ட்ல இருந்திருப்பாரு. அப்போ அந்த இருந்ததுனால அந்த காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் காமெடியும் நல்லாவே இருக்கு. சிரிச்சிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா சிரிச்சிட்டே இருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போறாங்க. சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் இருக்கு. நேச்சர் எல்லாம் யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சப்ஜெக்ட் பேசியிருக்காங்க. நல்ல மெசேஜ் இருக்கு. எஸ்கே நான் சூப்பரா கன்வே பண்ணிருக்காரு. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் படம் பாத்தீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. போய் வேணா பாத்துட்டு வாங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு கிறிஸ்டபனோலாம் இங்க வந்து ஒரு படம் எடுத்தாருன்னா, இப்போ மெரினா பீச்ல ஒரு படம் ஷூட் பண்றாருன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம சென்னையே அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க படத்துல. நம்ம சென்னை ஆடான்னு பாக்குற மாதிரி இருக்கு. சிஜி விஎஃப்எக்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஒரு ஹாலிவுட் தரம், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம். ஒரு அந்த ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா பிசிறே தட்டாது. எங்கேயுமே சூப்பரா இருக்கும். நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது படம். சூப்பரா இருந்தது. பாக்கலாம். எல்லாரும் பாக்கலாம். 8 வருஷம் வேஸ்ட்னா படம். நிஜமா வேஸ்ட்னா அயலான் தானே. அதுதானே 8 வருஷம் நிஜமாலே வேஸ்ட். 8 மாசம் போன இந்த 8 மாசம் போன இந்த படத்துக்கு எதுக்கு 8 வருஷம்? என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே இல்ல. கடை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பால் படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஜெய்ஹிந்த் எடுத்து வச்சுக்கிறாங்க. வேற ஒண்ணு விஷுவல் கேசம் ஒண்ணுமே. ரஹ்மான் கூட ஏமாத்திட்டாரு பாரு. அவருக்கோசம் தான் வந்தேன் நானு. பேக்ரவுண்ட் மியூசிக் சுத்தமா வேஸ்ட். ஒரு எடிட்டிங்னா பரவாயில்ல. விஷுவல் மட்டும் தான் பிரதர். மிச்சம் எல்லாம் படம்லாம் வந்து எப்படி சொல்றேன், 2 மணி நேரம் தூங்கலாம் வந்து ஃபேமிலியா. அவ்வளவுதான். லேக்னா எப்படின்னா நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட போவோம் தெரியுமா. புதுசா செய்வாங்க நினைச்சா இவங்க பயசா போயிட்டாங்க. ஃபுல்லாவே ரொம்ப பயசா போயிட்டாங்க. அது ரொம்ப எப்படின்னா ஜீர்ணிச்சிக்கவே முடியல. தூங்கிட்டேன் பிரதர். பிடிக்கவே இல்லை. தலைவலிதான். சிவகார்த்திகேயன் வந்து ஓரளவு ஒண்ணுமே இல்ல. பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு தவிர மிச்சம் எல்லாம் வேஸ்டா போச்சு. சுத்தமா ரஹ்மான் வந்து எப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்த்தோட போய் உட்காருவோம் தெரியுமா. அந்த இடத்துல போய் பார்த்த உடனே சப்புன்னு மூஞ்சி வச்ச மாதிரி ஆகுது. ஒண்ணுமே ஒரு ஃபைட் சீனும் சரி ஏதோ அந்த விஷுவல் கிராபிக்ஸ் கோசம் பரவாயில்ல. விஷுவல் தான் நல்லா தான் இருக்கு. மிச்சம் எல்லாம் கதைலாம் வந்து வேஸ்ட். அவ்வளவுதான். என்னன்னா அதெல்லாம் டார்க் காமெடி தானே. அது கூட வேஸ்ட் தான். ஜெயில போன மாதிரி தான். காமெடியே வரல. சிரிப்பே வரல. ஆனா சிரிக்கிறாங்க. எங்கடா சிரிக்குது? தூங்கி தான் இருக்கிறேன் நானு. படம்லாம் வேணாம். வேஸ்ட். போயிட்டு பிரியாணி சாப்பிடுங்க வாங்கி. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா ஒரு தடவை தூங்கினா போய் தூங்கலாம். வீடு சும்மா தரல 2 ஹவர். அவ்வளவுதான் பிரதர். படம் நல்லா இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் ஆட்டா தான் இருக்கு. 3 hours என்டர்டைனிங். நல்லா எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சிஜி கோரியோகிராஃபிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு நல்லா சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஒரு 3 hours என்டர்டைனிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல நான் புதுசா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரல எதுவுமே. நான் புதுசா இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் மார்வல் பார்த்தா சொன்னாங்க. அதுல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் எதுவுமே அதெல்லாம் பார்த்ததில்ல. கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு. புரியல. ஐலாண்ட் பர்டிகுலரா அது ஸ்பெசிஃபை பண்ணல. ஏலியன் அவ்வளவுதான். மற்றபடி சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. ஏலியன் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு கருணாகரன் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே. ஸோ எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. க்ரூ வாஸ் என்டையர்லி குட். அவ்வளவுதான். 8.5 கேன் கிவ்.
பர்சனல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்மிஷன் வாஸ் டூ குட் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எனக்கு பர்சனலா ஸோ நல்லா தான் இருந்துச்சு ஓவரால் பாக்குறப்ப. டேர்னிங் பாயிண்ட்னா லைக் சொல்லக்கூடாது. லைக் ஹீரோ வந்து ஏலியன்ல இருந்து ஒரு பவர் வாங்கி அதை கொண்டு வர்றாரு, அவ்வளவுதான், மக்களை காப்பாத்துறாரு. பிஜிஎம் கூட டச்சாவே இல்ல, அப்படியே யதார்த்தமா போயிட்டு இருக்கு, சாதாரண படம் மாதிரி போயிட்டு இருக்கு. பிளஸ்னா நம்ம பண்ணின சிஜி, தமிழ் படத்துக்கு இந்த சிஜி வந்து ரொம்ப நல்ல ஹையா பண்ணிருக்காங்க. அதுதான் மைனஸ்னா ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி பிளாட் எல்லாமே. அதான் சொல்ல கிட்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அதுதான் வேலையே, வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நம்மளால கனெக்ட் ஆகல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. யோகி கருணாகரன் எல்லாமே கனெக்டே ஆகல, சிரிக்கிற மாதிரி இல்ல. எஃபோர்ட் போட்டு இந்த மூவி வந்து சிஜி தான் போட்டிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேக்கு போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் சிஜி பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதுல ஏலியன் வரிசை நல்லா இல்ல, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓரளவு ஓகே. அவதாரே சம்டைம்ஸ் போர் அடிச்சிடும், நம்ம எப்படி பார்க்க போறோம்னு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சைஃபை படம் காமெடி கூட ஒர்க் அவுட் ஆகல, அவருக்கு சரியான கவுண்டர் கூட கொடுக்கல, அவருக்குள்ள ஸ்பேஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, சுமாராக போயிட்டு இல்ல ஒர்க் அவுட் ஆகல, கனெக்ட் ஆகல, ஹார்ட் டச்சபிளான சீன்ஸ் ஒன்றும் இல்லை. 2 பேர் பிரியற சீன் கூட எண்ணம் தானே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஓரளவு ஓகே தான் சொல்லி, ரொம்ப பெருசா சொல்ற அளவுக்கு அவ்வளவு சாங்ஸ்லாம் ஓரளவு ரொம்ப சுமாரான சாங். வேற லெவல் பாட்டுக்கு நல்லா ஆடி டான்ஸ் எல்லாம் ஆடி வேற மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அப்படின்னு சொன்னாப்ல, அது உள்ள விஷயம் ஒண்ணும் இல்லையே சொல்லலாம். ஓரளவு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல படம் ரொம்ப சுமாரான படம், ஒண்ணுமே கனெக்ட் ஆகல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல, மியூசிக் வந்து கனெக்ட் ஆகல, ஹார்ட் டச்சபிளான சீன்ஸ் ஒண்ணுமே கிடையாது படத்துல. சிவகார்த்தின் படம் மாதிரியே தெரியாது. சைஃபை படம் ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த 4 வருஷம் கழிச்சு வருது, நல்லா பண்ணலாம்னு சொன்னா அது ஃபுல்லா அந்த டைம் ஃபுல்லா சிஜிக்கு தான் எடுத்திருப்பாங்க போலியே. ஸ்கிரீன் பிளேக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணல. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சுமார், செகண்ட் ஹாஃப் ஓரளவு உட்கார மாதிரி இருக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சிஜி தான், சிஜி நல்லா பண்ணிருக்காங்க. அந்த ஏலியன்ஸ் வர போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. 10 வயசு பிள்ளைங்க, 10 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல, பெரிய பசங்களுக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல. காமெடியே இல்ல, காமெடியே ஒர்க் அவுட் ஆகல. ராகுல் பிரீத்தை விட இஷா கோபிகர் நல்லா பண்ணிருக்காங்க, அவங்க ரோல் நல்லா இருக்கு. அதாவது நயன்தாரா, பில்லன் நயன்தாரா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, நல்லா பண்றாங்க. அவங்களுடைய ரோல் கரெக்டா இருக்கு. ராகுல் பிரீத்ல சும்மா டம்மியா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. தெலுங்கு பிசினஸ் காண்டி போட்டிருப்பாங்க போல இருக்குது, ஒன்னும் இல்ல. நம்ம ஹீரோன்னு போட்டிருந்தாங்க படத்துக்கு. ஸ்டோரியில ஒன்னும் இல்ல, ஸ்டோரினாலதான் இந்த படமே எடுக்கல. ஸ்டோரி ரொம்ப வீக்கான ஸ்டோரி, எல்லாருக்கும் தெரியுற ஸ்டோரி தான். ஸோ அதான் மண்ணை காக்கணும்னு சொல்லிட்டு ஏலியன் வந்து சப்போர்ட் பண்ணுது. பரவாயில்ல நீங்களே பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு போகுது, அவ்வளவுதான் படத்தோட கான்செப்ட். வேற ஒண்ணுமே இல்லை, 1 லைன்ல சொன்னா இதுதான். இதை வச்சுட்டு பண்ணிட்டு அயலான் நல்லா ஒரு சூப்பரான ஒரு மூவி, நல்லா இருக்கு, படம் பார்க்க நல்லா இருக்கு. அதாவது காசு வாங்காம ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து எங்க சிவகார்த்திகேயன் தான் சொல்லணும். உண்மையிலே நல்ல ஒரு படம், அருமையான படம். அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் இருக்கிற விஷயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படம் உண்மையில நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் முக்கியமா ஏ ரோமன், அவர் சொல்லவும் வேணும், அவ்வளோ நல்ல நல்ல பாட்டுகள் கொடுக்குற ஒரு மனுஷன், லெஜெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்கு படம், சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. கிட்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு ஃபன்னான எலிமெண்டா இருக்கும், நல்லா ஜாலியா வந்து படம் பார்க்கலாம். அண்ட் முக்கியமா ஐலாண்ட் வந்து பதில் சொல்லுவாரு, கேக்குறீங்களா? ஐலாண்ட் ஐலாண்ட் பதில் சொல்லியா? ஓ அப்படியா? படம் நல்லா இருக்கா? சரியா? படத்துல நடிச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. கேளுங்க ஏதாவது கேள்வி. ஹீரோயினா? ஹீரோயின் நல்லா இருக்காங்களா? ஆக்சுவலா சூப்பரா இருக்காங்களா? கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கா? அவருக்கு வந்து ஹீரோயின் ஏக்கலன்னு ஃபீல் பண்றாரு. ஓ அவர் உங்களுக்கு மட்டும் ஹீரோயின்ல நீங்க ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்க. இல்ல ஓ அவருக்கு ஏற்கனவே ஹீரோயின் இருக்காங்களா படத்துல? ஏலியன், அந்த ஏலியன் கிரகத்துல ஹீரோயின் இருக்காங்களா? படம் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? அவரு நீ சேர்வியா இல்லன்னு கேட்பாரு. யாரு அது? ஏலியன் கிடப்புல வந்தா இந்த கிடப்புல மதிக்க மாட்டீங்களா? ஏலியன் கிடப்புல மதிக்க மாட்டீங்களா? ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஐலாண்ட் கடைசியா படம் எப்படி சொல்லிருப்பா? ஓ படம் நல்லா இருக்கா? சரிப்பா, ஓகே ரைட், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது ஒரு கிரியேட்டிவிட்டியா இருக்கும். முக்கியமா சித்தார்த் சாருக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அவர் வந்து அவருமே காசு வாங்காம தான் பண்ணிருக்காரு. உண்மையிலே ப்ரோ யாருமே வந்துட்டு இப்ப நீங்க மைக்கு பிடிக்கிறீங்க, அந்த இடத்துல இருந்து சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. சோ அது எவ்வளவு பெரிய விஷயம், அது பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அங்க இருந்தாரு, அதே மேடையில ஒரு ஆங்கராவோ ஒரு அங்க இருந்த ஒரு மனுஷன் இங்க இருந்து வந்து, அதுவும் ஏ ரோமன் நம்ம எல்லாம் பார்த்து வியந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் கூட ஒரு படம் பண்ணிருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படம் நல்லா இருக்கு, ஓரளவு படம் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி. செகண்ட் ஹாஃப்ல லைட்டா ஃபீல் ஆகுது, மத்தபடி நல்லா ஜாலியா சிரிச்சுட்டே போலாம்.
சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? ஐலாண்ட்ல ஏலியன் இருந்தது, புதுசா இருந்தது. ஸோ ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணிப்போம் நம்மளோட. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றது ரொம்ப ரிலேட் பண்ணிப்போம். எஸ்கே அண்ட் ஏலியன் வர ரெண்டு பேருமே ஒன்னா தான் டிராவல் பண்றாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. காமெடியும் சூப்பரா இருக்கு. ரஹ்மான் சார் பிஜிஎம் வந்து செம்மையா இருக்கு. ஏர்த்தை சேவ் பண்ணணும், நம்மளே நம்ம ஏர்த்தை வந்து அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் கண்டென்ட். இந்த படத்துல இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏலியனோட கம்பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் காமெடில சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கு. அவரோட ஸ்டைல் ஆஃப் காமெடி இருக்கும்ல, அது வந்து இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக வர்த் தி வெயிட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நீங்க வந்து புதுசா பாக்குற மாதிரி இருக்காது. நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மில்ல பார்த்து டிக்கெட்டே என்கிட்ட இருந்தது. அது தேவையில்லை, சரி நம்ம அது எப்போனா பாத்துக்கலாம். 8 வருஷம் கஷ்டப்பட்டாரு, நல்ல டைரக்டர் அப்படின்னு தான் போனேன். ஏன்னா இன்டர்நெட்னாலே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது எப்பவுமே என் ஃபேவரட்ஸ்லயே இருக்கும். அது எப்பவும் வீட்டுல வந்து எங்க வெறுப்போட அந்த படத்தை பார்ப்போம். நாங்க இது வந்து நான் எதிர்பார்ப்போட போனோம். ரொம்ப பயசா எடுத்துட்டாரு.